Hi friends, welcome to Zeenat's World. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பண்ண போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டான மேங்கோ பிக்கிள், அதான் மாங்காய் ஊறுகாய் பண்ண போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு கிளிமுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். அதுதான் நல்லா புளிக்கும், மாங்காய் ஊறுகாய்க்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாங்காவை ஃபுல்லாக தோலை உரித்து எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி சீவுறதில் ஃபுல்லாக நல்லா சீவி எடுத்துருங்க. இப்போ நம்ம இதை கிரேட்டரை வச்சு நல்லா துருவிடலாம். ஃபுல் மாங்காவும் இதே மாதிரியே துருவி எடுத்துருங்க. இந்த மாதிரி துருவிக்கோங்க. இப்போ நம்ம இதை துருவி வச்சாச்சு. இப்போ நம்ம மாங்காய் ஊறுகாய்க்கு ஒரு பவுடர் பண்ண போகிறோம். இங்கே நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணாம். அதில் 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம். வெந்தய கலர் மாதிரி நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம நல்லா இதை வறுத்துடலாம். இப்போவே நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறணும். ஆற விட்டுட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி அரைச்சிடலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம துருவின இந்த மாங்காவை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதில் நம்ம 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ மாங்காய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் நல்லா காரமாக இருக்கணும். அதனால் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். நம்ம அரைச்சி வச்ச அந்த கடுகு வெந்தய பொடியும் இதில் போட்டுடலாம். இப்போ இதை போட்டுட்டு இதை நல்லா பரட்டி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த மசாலாவோடையே அந்த மாங்காவும் நல்லா ஊறட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறத தாளிச்சிடுவோம். இப்போ நான் இங்கே அடுப்பில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லெண்ணெயே ஊற்றுங்க, அப்போ தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சிருச்சு. அதில் நம்ம 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, இது கூடவே நான் ஒரு 10 பூண்டை நல்லா உரித்து நடுவில் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுருவோம். பூண்டு போட்டோன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் ஊறுகாய். இப்போ பூண்டு ஃப்ரை ஆகட்டும். அது கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாவை போட்டுடலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதில் நம்ம பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுப்போம், வாசனையாக இருக்கும். கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப கருகிடக்கூடாது. இப்போ நம்ம அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை கூடவே நம்ம இந்த எண்ணெயிலேயே 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் இந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்கிடலாம். நம்ம அதில் 3 ஸ்பூன் போட்டிருக்கோம், இதில் 1 ஸ்பூன் போட்டுருங்க. அப்போ தான் காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கலாம். அப்போ தான் கெடாமல் இருக்கும். வினிகர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒன்றும் செய்யாது. இப்போ நம்ம 1 ஸ்பூன் வினிகர் ஊற்றிட்டு தாளித்து வச்சுருக்கோம் பாருங்கள். அது நல்லா எண்ணெய் ஆறினோன்னு இதில் ஊற்றிடணும். சூடாக ஊற்றிடாதீங்க. நல்லா தாளித்த எண்ணெய்ங்க ஆறினோன்னு இதில் ஊற்றணும். பார்க்கவே வாய் ஊறுது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. 10 மினிட்ஸில் நம்ம இந்த மாங்காய் ஊறுகாவை பண்ணிடலாம். தயிர் சாதத்துக்கெல்லாம் சும்மா சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. அவ்வளோதாங்க, நம்மளோட மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நம்ம ஏர் டைட் பண்ணி
மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. இது இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.